குஜராத் மாநிலத்தில் ஒரு கிராமத்தை 36 ஆண்டுகளாக ஒரே குடும்பம் நிர்வாகம் செய்து வந்தாலும் அக்குடும்பத்தின் செல்வாக்கு இன்றளவும் குறையவில்லை. குஜராத் மாநிலம் ஜாம்நகர் மாவட்டத்தில் மொர்கண்டா கிராமம் அமைந்துள்ளது. 5000 பேர் வசிக்கும் இக்கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவராக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மானுபாய் என்பவர் பதவி வகித்தார். குஜராத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உள்ளாட்சித் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமை மானுபாய்க்கு உள்ளது. கடைசியாக நடந்த உள்ளாட்சித் தேர்தலின் போது மோர்கண்டா பஞ்சாயத்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இதனால் மோனுபாய் தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனாலும் மக்கள் பணியிலிருந்து விலக விரும்பாத மோனுபாய் தனது மனைவி பிரமிளாவை நிறுத்தி போட்டியின்றி வெற்றி பெறச் செய்து பாரம்பரிய பெருமையை தக்க வைத்துக் கொண்டார். सब मिलके बिनहरीफ भी चलता है और दर 5-5 साल में ये प्रकृति आता है कि भाई चुटनी का, तो सब मिलके हम लोग हमारा टीम बिनहरीफ करता है और 5-5 साल में ये 7वीं बार ऐसा ही बिनहरीफ चल रहा है. और अभी महिला का जो सीट है वो मेरा घरवाला पेमिला बेन भनुभाई चौहान वो भी बिनहरीफ है. विकास में हम लोग को पानी का प्रॉब्लम था और रास्ता का हमारा प्रॉब्लम था और सिटी में जाने के लिए नहीं जा सकता था, बहुत परेशान था और रास्ता का काम कराया और निशाल का स्कूल के लिए 2 रूम था, अभी तो 20-25 रूम कराया है. மோர்கண்டா கிராமத்தில் சாலை, குடிநீர், பள்ளிக்கூடம் போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தந்த பெருமை மானுபாய் குடும்பத்துக்குண்டு. அதன் மூலம் அந்த கிராமம் தன்னிறைவு பெற்று விளங்குகிறது. સરપંચ છું, પછી મારા ઘરવાળા અત્યારે છે ચેરમેન તાલુકા પંચાયત, એટલે હું સરપંચ થઈ છું. પાણી की સગવડ ઘરે ઘરે નર છે, ના નહીં જાને ઘરમાં બધે ઘરે ઘરે નર બધે. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று கருதி மானுபாய் குடும்பம் ஊருக்காக உழைப்பதால் தான் அவர்களை 36 ஆண்டுகளாய் ஒரு கிராமமே போற்றி பாராட்டுகிறது. நல்லவர்களுக்கு என்றைக்கும் தோல்வி இல்லை என்பதற்கு சிறந்த உதாரணமாக மானுபாய் குடும்பம் திகழ்கிறது.